ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட ஹஸ்பண்ட வந்துட்டு கொலை பண்ணிடுறாங்க. அதுவும் அவ கண் எதிர்க்கயே அவ பிரெக்னன்ட்டா இருக்கும்போது. அதுக்கப்புறமா வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்டோட தம்பி, அதுவும் ட்வின் பிரதர். அவன் இந்த விஷயம் தெரிஞ்சு வந்து ஹீரோயினையும், ஹீரோயினோட குழந்தையையும் காப்பாத்தி பாதுகாப்பு குடுக்குறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட கொன்னது யாரு? அவனோட தம்பிக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்மந்தம்? அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா? அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. சோ எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சோ ஸ்டார்டிங் சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் அவளோட ஹஸ்பண்டும் 2 பேருமே செம்மையா ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க சந்தோஷமா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா. இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு இவ புருஷனோட அம்மா வந்து ஒத்துக்கவே இல்ல. அதனால வீட்டை விட்டு 2 பேரும் வெளியில வந்து கொஞ்சம் தொலைவு தள்ளி வந்துடுறாங்க ஊரை விட்டே. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட லைஃப் நல்லபடியா சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சடனா அந்த டைம்க்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட போனை ஒருத்தன் புடுங்கிட்டு வேகமா ஓடுறான். அந்த போனை வாங்குறதுக்காக துரத்திக்கிட்டு ஹீரோயினோட புருஷன்காரனும் ஓடுறான். சாதாரணமான சின்ன திருட்டு தான் அப்படின்னு நினைச்சு அவன் துரத்திக்கிட்டு போறான். அதுக்கப்புறம் போய் பார்த்தா தான் தெரியுது 4-5 பேர் அங்க அவனை சுத்து போட்டுறாங்க. என்னதான் உங்களுக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, உன்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு உன் உயிரை தவிர வேற எதுவும் கிடையாது, அதைதான் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கண் எதிர்க்கே அவங்க புருஷன்காரனை குத்திடுறாங்க. அத பார்த்துட்டு ஹீரோயின் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. இவள மட்டும் சும்மாவா விடுவானுங்க? இவளையுமே வந்துட்டு மண்டையிலேயே அடிச்சுட்டு அங்கேயே இவங்க 2 பேரையும் போட்டுட்டு போயிடுறாங்க. புள்ள இருக்கும்போது நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா புள்ள ஏன் அங்க போய் சாக போறான்? இப்ப அவங்க அம்மா உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னாலதான் வந்து உன்னோட உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போட்டோவை வச்சு. இப்பதான் நமக்கு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவனோட பேரு வந்து ஜான். இவன் வெளிநாட்டுல வந்துட்டு இவங்களோட பிசினஸ் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் இப்ப தம்பிக்காரன் இறந்து போயிட்டான் அப்படின்னு ஒன்னு ரிட்டர்ன் வரான். இவன் தான் அம்மா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றான். இந்த பொண்ணதான் வந்துட்டு தம்பிக்காரன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்ப இவ வந்து தலையில அடிபட்டு மனநல சரியில்லாம இருக்கா. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா அவ பிரெக்னெண்டா இருக்கா. நம்ம தம்பியோட வாரிசு அவளோட வயித்துல வளருது. அவளையும் அவ குழந்தைய நம்ம காப்பாத்தணும் அப்படின்னும் போது அவங்க அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. என் புள்ளதான் இல்ல, என் புள்ளையோட ரத்தமாவது இருக்கு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். உடனே இவங்க 2 பேரையும் இங்க கூட்டிட்டு வா. என்ன ஆனாலும் சரி அவங்க 2 பேரையும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் என்னோட லைஃப்ல நீ திரும்பவும் உள்ள வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். ஆல்ரெடி ஹீரோயின்னு ஹீரோக்கு நல்லாவே தெரியும் போல. இப்பதான் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு மென்டலி எஃபெக்ட் ஆயிடுறா. கண் எதிர்க்க புருஷங்கார சேர்த்துட்டான். இவளுக்கு தலையிலயும் அடிபட்டுடுச்சு இல்லையா. இவ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வயசு குழந்தை மாதிரி ஆயிடுறா. இவ வயித்துல குழந்தை வளர்றதுன்றது கூட அவளுக்கு புரியல. இங்க வந்துட்டு இவளுக்கு அம்மா, அண்ணா, அப்பா 3 பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் உண்மையான அப்பா அம்மாவா இருப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா எவ்வளவு கேவலமா ஹீரோயினை பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இவளை வந்துட்டு வித்துடணும். ஆனா பைத்தியம்ன்றதுனால நிறைய காசு வராது. இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு இவள வச்சு சமாளிக்க முடியல. இவள வித்துடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. நீங்க 2 பேரும் பிளான் தான் பண்ணுவீங்க. நான் ஆனா ஆளையே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காசுக்கு ஹீரோயினை விற்கிறதுக்காக ஒரு ஆளையே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவன் வந்துட்டு அடடா பைத்தியமா இருந்தாலும் பரவாயில்லையே செம்ம அழகான பைத்தியமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கான். அப்பா, அம்மா, அண்ணங்காரன் எல்லாருமே காசை வாங்கிக்கிட்டு அரை பைத்தியத்துக்கிட்ட முழு பைத்தியத்தை விட்டுட்டு போயிடுறாங்களா. அவ்வளவுதான் அவ பயந்து போயிடுறா. என்னை விட்டுரு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு சாக்லேட் வாங்கி குத்தினா போதும் அப்படின்னு சொல்லி புலம்புறா. சாக்லேட் தானே, நான் உனக்கு எவ்வளவு வேணுமோ வாங்கி தரேன். நான் சொல்றது மட்டும் செய் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை அடிச்சு கஷ்டப்படுத்தி துன்புறுத்திக்கிட்டு இருக்கானா. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ வந்துடுறான். அடே மாங்கா மண்டையா, உன் சைஸ் என்ன அவ வயசு என்ன அப்படின்ற மாதிரி இழுத்து போட்டு மங்கு மங்குன்னு மங்கி எடுத்துடுறான் அவனை. டேய் யார்டா நீ? அவங்க ஃபேமிலி கிட்ட நான் எவ்வளவு குடுக்கணுமோ அவ்வளவு காசு குடுத்துட்டு தான் வந்துட்டு உள்ள வந்திருக்கேன். நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் ஹீரோவோட அசிஸ்டன்ட் வரான். இவனை என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது. இவன் மூஞ்சி இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இவன் மூஞ்சே வந்து அடையாளம் தெரியாத மாதிரி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான் முழு பைத்தியத்துக்கு அங்க குமர கஞ்சி காசுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து இவனை மாதிரி தானே இருப்பான், ட்வின் பிரதர்ன்றதுனால. அவ என்ன நினைச்சுக்கிறானா, புருஷங்காரன் நினைச்சுக்கிட்டு ஹனி நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா. நீ ஏன் வரவே இல்லை என்னை கூட்டிட்டு போறதுக்கு. நான் வந்துட்டு நீ சாக்லேட் வாங்கிட்டு வந்துருவ அப்படின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். நீ வராம என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவனுக்கு அப்புறம்தான் புரியுது, ஓ நம்மள வந்து தம்பின்னு நினைச்சுக்கிட்டா போலன்னு.
அப்பதான் வந்து ஃபேமிலியே வந்துடுறாங்க. "அடேய் யார்டா நீ? அவ எங்க வீட்டு பொண்ணு. அவளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னும்போது அவங்கள பார்த்த உடனே ஹீரோயின் அப்படியே பயந்துடுறா. அவ கை, கால் எல்லாம் வந்துட்டு அடிபட்ட மார்க்கா இருக்கு. இது எல்லாமே இவங்க தான் பண்ணியிருக்கிறது. அப்போ உடனே ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, "எனக்கு வந்துட்டு இவங்க சாப்பாடும் தரமாட்டாங்க, சாக்லேட்டும் தரமாட்டாங்க. ஆனா அடி மட்டும் எக்கச்சக்கமா தருவாங்க. அதுவும் இந்த குண்டு பொம்பள இருக்கால்ல, இவ தான் என்ன போட்டு அடி அடின்னு அடிப்பா." அப்படின்னும்போது ஹீரோக்கு அப்படியே செம ஆத்திரமா வருது. உடனே ஹீரோ அவனோட ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு வர்றான். "இது பாரு, இவ உடம்புல எவ்வளோ காயம் இருக்கோ, அத விட எல்லார் உடம்புலயும் 100 மடங்கு அதிகமா இருக்கணும். அதுல கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா கூட, அவ்ளோ காயமும் உங்க உடம்புல இருக்கும். புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். எல்லாரும் சேர்ந்து ஒரே டைமுக்கு மண்டையிலேயே கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாங்க. அவ்வளோதான், வடிவேலுக்கு பொடைச்சா மாதிரி மண்டையில பொடைச்சிடணும்டா இன்னைக்குன்னு. அப்பதான் டாக்டர கூட்டிட்டு வந்து இவன் செக் பண்றான். அப்ப டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த அதிர்ச்சியில தான் வந்து இவங்க இப்படி ஆயிருக்காங்க. மத்தபடி இவங்க மோசமான நிலைமையிலலாம் இல்ல. அவங்களாவே கொஞ்ச நாள்ல ரிகவரி ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தை வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கு. சரியான சாப்பாடு இல்ல, சரியான தூக்கம் இல்ல. இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க பிரெக்னன்சி பீரியட்ல. நீங்க ரொம்ப நல்லபடியா அவங்கள பார்த்துக்கணும். அவங்கள கஷ்டப்பட விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இது பாரும்மா, எல்லாமே என்னோட தப்பு தான். ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு தப்பையும் நான் பண்ண மாட்டேன். உன்னையும் என் பேர குழந்தையையும் நான் நல்லபடியா பார்த்துப்பேன். இது உன்னோட வீடு. உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடலாம். நீ என்ன வேணாலும் பண்ணலாம். நீ நிம்மதியா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். நீ இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீ சாக்லேட்லாம் தருவியா? பொம்மை தருவியா? அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. நைட்ல இடி இடிச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் ஹஸ்பண்ட் என் கூட தூங்குனா மட்டும்தான் நான் வந்து தூங்குவேன் அப்படின்னு சொல்றா. அவங்க அம்மாக்கு நல்லாவே புரியுது. 2 பேருமே ட்வின்ஸ்ன்றதுனால இவ வந்து இவன புருஷன்காரன்னு நினைச்சுக்கிட்டா அப்படின்ற விஷயம். இப்போதைக்கு இவளுக்கு எதையுமே சொல்லி புரிய வைக்கிற நிலைமையில அவ இல்ல. நம்மளும் இல்ல. வேற வழியே இல்ல. நீ தான் இவள நல்லபடியா பாத்துக்கணும். நல்லபடியா பாத்துக்கோ. ஆனா உனக்கு வந்து இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் ஆக போகுதுன்றத மறந்துடாத அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஃபியான்சி இருக்கா. அது மட்டும் இல்லாம பிசினஸ் பார்ட்னரோட பொண்ணையே தான் இவன் கல்யாணம் பண்ண போறான். அதனால அந்த கல்யாணத்த நிறுத்தறதுக்கான ஆப்ஷனே இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, "இது பாரும்மா, நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் செய்றேன். என்ன கேட்டாலும் நான் வந்துட்டு ஓகே சொல்லுவேன். ஆனா நீ தான் வந்து உன்னோட குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும். உன் வயித்துல ஒரு பாப்பா இருக்கு இல்லையா? நீ பொம்மைய வச்சு விளையாடிக்கிட்டு இருக்க. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு பாப்பாவே வரப்போகுது. அந்த பாப்பாவ நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. "கண்டிப்பா நான் பத்திரமா பார்த்துப்பேன்" அப்படின்னு அவளும் சொல்றா. இவனோட பேரு வந்து ஜாங். இவன் யாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட அப்பாக்கு வந்துட்டு இல்லீகல் கனெக்ஷன் இருந்திருக்கு. அதுல இவன் பொறந்தவன் தான். ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவன நல்லபடியா வளர்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு சிஇஓ போஸ்டிங்கும் குடுத்துருக்காங்க கம்பெனில. "இத பாருப்பா, இப்போதைக்கு ஹீரோ கொஞ்ச நாளுக்கு பிஸியா இருப்பான். நீ தான் வந்து எல்லாத்தையும் நல்லபடியா எப்பயும் போல பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. அவனும், "ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. நான் எல்லாத்தையும் நல்லபடியா பார்த்துப்பேன்" அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, சார், ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு. உங்க தம்பி வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, எல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோமா? அந்த குழந்தை உங்க தம்பிது தானா இல்லையான்னு அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கேட்குறான். ஹீரோ டென்ஷன் ஆயிடுறான். "அவள பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவ அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு டெஸ்ட்டும் எடுக்கக்கூடாது" அப்படின்னு சொல்றான். இப்பதான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றதையே காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்துட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தம்பிக்காரனை லவ் பண்ணும்போது ஹீரோயின் அவளால கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. இது தம்பியா அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேர்கிட்டயுமே அவ நல்லா பழகிட்டு இருக்கா. அதனால ஹீரோவுமே வந்து இவள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கான். அப்பதான் அவ வந்து, "தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை லவ் பண்ணல. உன்னோட தம்பிய தான் லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அங்கிருந்து போயிருப்பா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு, ஃபாரின்ல இருக்க எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். நான் ஃபாரின்ல போய் வேலை செய்றேன் அப்படின்னு சொல்லி ஊர விட்டே இங்கிருந்து போயிட்டுருப்பான். ரொம்ப நாள் கழிச்சு இப்ப மறுபடியும் ஹீரோயின வந்துட்டு இவங்க வீட்ல பாக்குறதுனால, இவனுக்கு அந்த பழைய காதல் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுடுது. நைட்டு ஹீரோயின் குளிச்சுட்டு வரா. அந்த டைம்க்கு என்ன ஆகுதுன்னா, காதுல வந்துட்டு அங்க இருக்க ஸ்க்ரீன் அசையுது. அத பார்த்த உடனேயே பயந்து கத்தி அலற ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ பயந்து போய், ஐயோ என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு அவன் ரூம்குள்ள வந்துடுறான்.
ஸ்கிரீனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, யாரோ இருக்காங்க அப்படின்னு இவ சொல்றாளா, இவனும் யாரோ இருக்காங்களோ அப்படின்னு நினைச்சு போய் பார்க்குறான். அங்க போய் பார்த்தா எதுவுமே இல்ல. காத்துல தான் அசைஞ்சிருக்கு. நீ பயந்துட்ட அப்படின்னு சொல்றான். அப்பதான் இவன் நோட் பண்றான். இவ பார்த்தா இவன் கைய இறுக்கமா பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கைய உதறான். அவ தடுக்கி விழ போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவே வந்துட்டு அவள புடிச்சிடுறான். ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, புருஷங்காரன் நினைச்சுக்கிட்டு இவன் கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கா. "நீ எங்க போன? நீ என்ன பண்ண? ஏன் இவ்வளோ நாளா என்ன பார்க்க வரல?" அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. இவனுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. "தயவு செஞ்சு என்ன விடு. நீ என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்க கூடாது" அப்படின்னு கத்திட்டு அங்கிருந்து போயிடுறான். அதோட நைட் எல்லாம் வந்து ஹீரோக்கு சுத்தமா தூக்கமே இல்ல. இவ எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து கண்டிப்பா தம்பின்னு தான் என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணான். சுயநினைவோட இருந்திருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம கிட்ட நடந்துருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவனே அவன் மனசை தேத்திக்கிறான். இப்பதான் ஹீரோ வந்து ஒரு விஷயத்தையே நோட் பண்றான். ஹீரோ இந்த அறையில உட்காந்து நாய் மாதிரி தட்டுல நக்கி நக்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னதுக்கு இப்படி எல்லாம் பண்ற நீ அப்படின்னும் போது எங்க அம்மா தான் சொன்னாங்க, நீ வந்து நாய் மாதிரி தான் எங்க வீட்டுல இந்த மாதிரி தான் சாப்பிடணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு அப்படியே வயித்தெரிச்சலா ஆயிடுது. அட பாவிங்களா, இப்படி இல்லாமடா ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துவீங்க அப்படின்னு. இத பாரு, யார் இனிமே உன்னை வந்து அந்த மாதிரி நடத்தினாலும் நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லணும். என்கிட்ட வந்து சொல்லணும். இனிமே இங்க தான் உட்காந்து சாப்பிடணும் புரியுதா? உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடு. நல்லா சாப்பிடு. காயெல்லாம் அதிகமா சாப்பிடணும் புரியுதா? அப்படின்னு சொல்லும்போது, இவளும் சின்ன குழந்தை மாதிரி அவன் சொல்றதெல்லாம் கேட்டு செய்றா. இவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா, ஹீரோயினை கூட்டிட்டு ஷாப்பிங் போறான். அப்ப ஃபியான்சி கிட்ட இருந்து கால் வருது. அவன் வந்துட்டு அட்டெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, இருந்தாலும் அட்டெண்ட் பண்றான். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, அவன் அந்த இடத்துலயே தான் இருந்திருக்கான். அந்த இடத்துலயே இருந்துகிட்டு ஹீரோக்கு கால் பண்ணியிருக்கான். அவன் வேற பிஸின்னு சொல்லிட்டான். எங்க இருந்துகிட்டே எதுக்காக நீ எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நீ கூட தான் வேற ஒரு பொண்ணு கூட இருந்துகிட்டு பிஸின்னு என்கிட்ட நடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்பதான் உடனே இவன் வந்து என்ன சொல்றான்னா, இவங்க வந்துட்டு என் தம்பியோட ஒய்ஃப், இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது, எதா இருந்தாலும் சரி நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இப்ப நீ இன்னொரு பொண்ணு கூட இந்த மாதிரி கையை பிடிச்சிட்டு சுத்திட்டு இருந்தீன்னா எல்லாரும் என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சத்தம் போடுறா. அவங்க 2 பேரும் பிஸியா வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள ஹீரோயின் என்ன பண்றான்னா, அங்க ஒரு கரடி பொம்மை போட்டுட்டு ஒரு ஆள் நின்னுட்டு இருக்கான். அவன் கிட்ட விளையாடிக்கிட்டே அப்படியே கூடயே போறா. அவனும் எங்கேயோ கூட்டிட்டு போறான். இவளும் போறா. இப்பதான் வந்து தெரிய வருது ஹீரோக்கு ஹீரோயின் காணுன்றது. ஐய்யய்யோ! எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஓடுறான். அப்பதான் செக்ரட்டரி ஃபோன் பண்றான். அவங்க அண்ணங்காரர் தான் வந்துட்டு அவள ஏமாத்தி வண்டியில ஏத்தி கூட்டிட்டு போறான். அது வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு உடனே, இவனுக்கு உடனே அவங்க வீட்டுக்கு போ. இன்னைக்கு அவளுக்கு மட்டும் எதனா ஆச்சு, அந்த குடும்பத்தையே இன்னைக்கு கொன்னு புதைச்சிட்டு தான் மறு வேலை அப்படின்னு சொல்றான் ஹீரோ. உண்மையாவே பார்த்தா, இவ ஹீரோயினோட அம்மா, அப்பா எல்லாம் சேர்ந்து தான் வந்து அவள கிட்னாப் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, அவங்க வீட்டுக்கு போகாம ஹீரோயின ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாம, ஹீரோயினுக்கு அபார்ஷன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவ வந்துட்டு அங்க ஒரே அட்டகாசம் பண்ணி எல்லாரையும் கடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் இவள சும்மாவா விடுவாங்க? அவங்க போட்டு இவள நல்லா அடி அடின்னு அடிச்சிடுறாங்க. நல்ல வேளையா கரெக்ட்டா ஹீரோ வந்து கரெக்ட்டான டைம்க்கு வந்துடுறான். அங்க வந்த உடனே என்ன பண்றீங்க நீங்க? அப்படின்னு கேட்கும்போது, இவ எங்களோட பொண்ணு. இவள என்ன வேணாலும் பண்ணுவோம். இத யார்றா நீ கேட்கறதுக்கு? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவ வயித்துல வளர்றது எங்க குடும்பத்தோட வாரிசு. அவளுக்கு மட்டும் எதுனா ஆச்சுன்னா, கண்டிப்பாவே வந்துட்டு உங்க குடும்பத்தையே நான் அழிச்சிருவேன். உங்களுக்கு பணம் எவ்வளவு வேணுமோ நான் தரேன். இதுக்கப்புறம் அவ பக்கத்துலயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ கொஞ்சம் பணத்த எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா, அம்மாக்கு குடுக்குறான். பணமே கொடுத்தாலும் அவளுக்கு எவ்வளவு வலிச்சதோ, அது அளவுக்கு அதிகமா இவங்க எல்லாருக்கும் வலிக்கணும் இல்லையா? அதனால இவங்க எல்லாரையும் மறுபடியும் போட்டு கைய காலெல்லாம் முறுக்கி பெடல் எடுத்துடுறான். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான். அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, குழந்தைய காப்பாத்துறது ரொம்ப பெரிய கஷ்டம். 5% தான் சான்ஸ் இருக்கு குழந்தைய காப்பாத்துறதுக்கு. அதனால நீங்க சைன் பண்ணீங்கன்னா மட்டும் தான் நாங்க ட்ரீட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க அம்மா சைன் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்நேரம் என் தம்பி இருந்திருந்தா அவன் என்ன முடிவு எடுத்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? இவளே இங்க சாக போறா. இவளோட குழந்தைய பத்தி யோசிக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்லம்மா அப்படின்னும் போது, இதுதான்ப்பா எனக்கும் அவனுக்கும் இருக்க ஒரே உறவு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அழறாங்க. இவனுக்கு ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அதே நேரத்துக்கு ஹீரோ இன்னும் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாத அப்படின்னு சொல்றா. ஆனாலும் ஹீரோ என்ன பண்றான்னா, இப்போதைக்கு வந்துட்டு ஹீரோயின பத்தி தான் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சுக்கிட்டு சைன் போட்டு கொடுத்துடுறான். ட்ரீட்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க.
கொஞ்ச நேரத்துல ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சிடுது. அப்ப டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு வந்து குழந்தையோட ஹார்ட் பீட் நல்லா தான் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனாலும் நீங்க அவங்கள ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் ரெஸ்ட் எடுக்காம வந்து கதை பேசிக்கிட்டே இருக்கா. உடனே ஹீரோ மிரட்டுறான். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் கண்டிப்பா டாக்டர கூப்பிட்டு ஊசி போட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்றான். மறுநாள் அடி வாங்கியும் அடங்காம நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம்னு இப்பதான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே வீட்டுக்கு பழக்கூடையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. என் பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டான்னு நினைக்கிறேன். அவளை நான் பார்க்கணும் அப்படின்னும் போது, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமும் அறிவே இல்லையா? அவ வயித்துல ஒரு குழந்தை வளருதுன்னு தெரிஞ்சும் அவளை இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கீங்களே அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. நாங்க என்னங்க பண்றது? எவனோட குழந்தைன்னே அது எங்களுக்கு தெரியல. அதனாலதான் நாங்க பயந்துட்டு அந்த குழந்தைய கலைச்சிடலாம்னு நினைச்சோம். இப்ப தெரிஞ்சிடுச்சுல்ல, உங்களோட குழந்தை, உங்களோட வாரிசு. இந்த மொத்த சொத்துக்கும் அவன் தான் வந்துட்டு வாரிசுன்னு தெரிஞ்சிச்சே. அதனால இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நாங்க அவள தங்க தட்டுல வச்சு தாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின பாக்கறதுக்காக உள்ள போறாங்களா? ஹீரோயின் அவள்தான் பேன் அலற ஆரம்பிச்சிடுறா. ஐயையோ! பூச்சிக்காரன் வெளில அனுப்பு, வெளில அனுப்புன்னு கதற ஆரம்பிச்சிடுறான் அவங்க அண்ணன பார்த்து. அதுக்கு உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, "இத பாருங்க, எங்களோட கம்பெனி மொத்தமும் வந்துட்டு கடன்ல மூழ்கி போயிடுச்சு. நீங்களா காசு குடுத்தீங்கன்னா, நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோம். இல்ல அப்படின்னா எங்க பொண்ணையும் நாங்க கூட்டிட்டு தான் போணும். உங்க பையனும் இறந்து போயிட்டான் அப்படின்றதுனால சட்டப்படி உங்களுக்கும் இவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்களுக்கு மட்டும் தான் இவ மேல மொத்த உரிமையும் இருக்கு. அவ மனநெலைமை வேற சரியில்லாம இருக்கா. அதனால இவள நாங்க தான் பாத்துக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. உங்களால ரூ. 1 கூட என்கிட்ட இருந்து வாங்க முடியாது. அது மட்டும் இல்ல, கண்டிப்பா இந்த ஊர்லயே உங்கள வாழ விடாம பண்ணிடுவேன். மரியாதையா எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டுறான். அவ்வளவுதான், எல்லாரும் பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ நைட் எல்லாம் என்ன அடிக்காத, என்ன அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு தூங்காம பயந்து அலறிக்கிட்டு இருக்கா. பார்த்தா பக்கத்துல ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்த உடனே எழுந்து கட்டி பிடிச்சிக்கிறா. நீ எதுக்காக என்னை விட்டுட்டு போன? அதனாலதான் என்னை எல்லாரும் அடிச்சாங்க தெரியுமா? என்னை எல்லாரும் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா? அப்படின்னு சொல்லி அழறா. நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்கேயே தான் இருப்பேன். நீ தயவு செஞ்சு கொஞ்சமா தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். அதோட அவங்க எல்லாரையும் வந்து ஹீரோ சும்மாவா விட்டுடுவான். அவங்க எல்லாரையும் தனியா புடிச்சிட்டு போய் வச்சிடுறான். அவங்க அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் அண்ணங்காரன். இப்பதான் வந்து ஹீரோக்கு தெரிய வருது, அவ சொந்த பொண்ணே கிடையாது. அவளை தத்தெடுத்து தான் வளர்த்துருந்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி தான் அவளை இவ்வளவு நாளுமே ட்ரீட் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க எல்லாரோட மூஞ்சையும் பார்த்தாவே ஹீரோயின் வந்து பயந்து அலறா. இதுக்கப்புறம் இவங்க யாரோட மூஞ்சையும் பார்த்தா ஹீரோயின் பயப்படக்கூடாது. ஏன்னா அவளுக்கு அடையாளமே தெரியக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றான். இவங்க எல்லாரும் பயங்கரமா கெஞ்சுறாங்க. ஆனா இப்போதைக்கு ஹீரோ கொஞ்சமும் ஈவு இறக்கம் காட்டுற மாதிரி ஐடியால இல்ல. ஹீரோவோட அம்மா இப்பதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு கல்யாண டேட் வேற நெருங்கிக்கிட்டே போகுது. தயவு செஞ்சு வந்து அந்த பொண்ணு மேல கொஞ்சமாச்சும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு. நீ இவளை பாத்துக்கிறேன் நான் இல்லைங்கள. ஆனா அவ மேலயும் கொஞ்சமாச்சும் அக்கறை காட்டு அப்படின்னு சொல்றாங்க. என்னது, உனக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணமா? நான் தானே உன்னோட ஒய்ஃப் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இத பாரும்மா, அவன் வந்து உன் மேல வச்சிருக்க காதல் வந்து வேற. ஒரு தங்கச்சியா தான் அவன் உன்னை பாக்குறான்" அப்படின்னும்போது, "இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியுமே. நானும் அவனும் வந்துட்டு லவ் பண்றோம். நாங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிப்போம்" அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னே தெரியல. ஹீரோயின் வந்து இந்த பிரெக்னன்சி டைம்ல யோகா கிளாஸ் போனோம் இல்லையா? அதுக்கு வந்து ஹீரோ தான் அப்பான்னு சொல்லிட்டு கூட போயிடுறான். இவங்க அம்மா தான் கம்பல் பண்ணி இவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு கொஞ்சமும் இதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. இங்க கிளாஸுக்கு போனா இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கா மாதிரி ஆகுது இல்லையா? அதனாலதான் ஹீரோக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கு. நம்ம ஹீரோவோட ஃபியான்சி இருக்கா இல்லையா? அவளோட அப்பாவோட பர்த்டேக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்ப ஹீரோயின் நானும் வருவேன். அங்க நிறைய ஃபுட் எல்லாம் இருக்கும்ல அப்படின்னு சொல்றா. சரி சரி, உனக்கு சாப்பிடணும்னு ஆசை இருந்தா தாராளமா நீயும் வா அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. ஹீரோயின் வேற செம்ம அழகா போயிடுறாளா அங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து பயங்கரமா அதுக்குள்ள கிசு கிசு எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தம்பி பொண்டாட்டி இவனே கரெக்ட் பண்ணிட்டான் போல, ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லிட்டு அவ கூட தான் வரான் பாரு அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாரும். இதெல்லாம் பாக்குற ஹீரோவோட ஃபியான்சி பயங்கர கடுப்பாயிடுறா. இவன் வேற ஹீரோயின் பக்கத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கானா. ஹீரோயின் வேற ரொம்ப அழகா இருக்காளா. கண்டிப்பா இவளை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணியே ஆகணும் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறா. வேணும்னே என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் மேல போய் ஒயின் எல்லாத்தையும் ஊத்திடுறா. ஐயோ, வா, நான் வந்துட்டு உன்னை ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு போறேன், நீ இதெல்லாம் வாஷ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. கரெக்டா ஹீரோ அந்த டைம்க்கு வந்து கையை பிடிக்கிறான். உன்னை நம்பிலாம் நான் அவளை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த டைம்க்கு கரெக்டா அவளோட அப்பங்காரன் என்ன பண்றான்னா, மாப்பிள, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறான். ரோட்டு பக்காவா கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஹீரோயினை வா நம்ம ரெஸ்ட் ரூம்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா.
அங்க போனா பாத்ரூம்குள்ள போன உடனே ஹீரோயினை புடிச்சு தள்ளிடுறா. அவளுக்கு மண்டையிலயும் அடிபட்டுடுது. இவ ஹீரோயினை அடிச்சு வெளுக்கிறதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கா போல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தம்பிக்காரனையும் உஷார் பண்ணிட்ட, இப்போ மாசமா இருக்கும் போது அண்ணங்காரனையும் உஷார் பண்ற, சரியான ஆள்டி நீ அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? பாப்பாக்கும் வலிக்கும் தெரியுமா? எனக்கு வலிச்சா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அந்த பாப்பா இருந்தா தானே அதுக்கு வலிக்கிறதுக்கு. இன்னைக்கு அந்த பாப்பாவை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றா. இவ கூடயே சேர்ந்து இவளோட ஃப்ரெண்ட்ஸும் உள்ள வந்துடுறாங்க. ஹீரோயின புடிச்சு தண்ணில முக்கிட்டு இருக்கா. உன் தகுதிக்கு மீறி நீ ஆசைப்படுற, அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு புரிய வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு ஹீரோயினால மூச்சே விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்து கதவு தட்டிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் போய் கதவை இவளே திறக்கிறா. என்ன நீ உன் பொண்டாட்டி பத்தி கூட இவ்வளவு கவலைப்பட மாட்ட போல, உன் தம்பி பொண்டாட்டி பத்தி இவ்வளவு கவலைப்படுற, அவ இங்க இல்ல அப்படின்னு சொல்றா. ஹீரோ அவள புடிச்சு இழுத்து கடாசிட்டு உள்ள போய் பாக்குறான். பார்த்தாதான் தெரியுது ஹீரோயின் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில அங்க உட்காந்துகிட்டு இருக்கா. இது பாரு, எனக்கு இப்ப டைம் இல்ல. அந்த பொம்பளைய அப்படியே தூக்கிட்டு வாங்க. அவள வீட்ல வச்சு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே ஆளுங்கள கூப்பிடுறான். ஆளுங்கள கூப்பிட்டு இவள அல்லேக்கா தூக்கிட்டு வர சொல்லிடுறான். இப்போதைக்கு வந்து குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல, நல்லாதான் இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப வந்துட்டு மோசமா இவங்கள பாத்துக்கிறீங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு நல்லபடியா பாத்துக்கோங்க. இன்னும் மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி ஆச்சுன்னா அந்த குழந்தைய எங்களால காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதோடயே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ட முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம அடுத்த பார்ட்ட பார்ப்போம். நாளைக்கும் ஷுவரா இதே டைமே வந்துட்டு அடுத்த பார்ட்ட நான் போட்டுடுவேன். சோ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.